ஒரு அப்பா என்ன பண்றாரு, 2 குழந்தைங்க, 2 பசங்க, அடல்ட் பசங்க. அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 1000 ரூபீஸ்க்கான ஒத்தான ஒரு இரும்பு ராடை ஒரு பையனுக்கு கொடுக்குறாரு. இன்னொரு பையனுக்கு 1000 ரூபீஸ் பணம் போட்டு கொடுத்துறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எப்ப வேணாலும் கேட்பேன், இந்த பணத்தையும் நான் கொடுத்த பொருளை பத்திரமா வச்சுங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அதே 10 வருஷம் கழிச்சு அந்த அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. வயசானவொன்னு அவர் சொல்றாரு, அந்த கொடுத்தவன்ட்ட சொல்லிட்டு, எப்பா நான் எனக்கு எந்த சொத்தும் கிடையாது, நான் உங்கள்கிட்ட கொடுத்ததுதான் சொத்து, நீங்க அதை வச்சு நீங்க உங்களோட லைஃபை தொடர்ந்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் கொடுக்கும்போது 2 பேருக்கு ஈக்குவலா தான் கொடுத்தாரு. 1000 ரூபீஸ் ஒர்த்தான ஒரு ஸ்கிராப் ஐட்டம் இரும்பு. இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் அன்னைக்கு ரேட்டுக்கு 1000 ரூபீஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு யாருக்கு இதுல லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி வந்து அந்த இரும்பு வச்சிருக்கவருக்கு அதிகப்படியா கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 1000 ரூபீஸா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்படியே பத்திரமா தான் வச்சிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. இதுவே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கான்செப்டை அழகா இதுல தெரியுது. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்னன்னா, அது ஸ்கிராப்